السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்ற துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் காலை வேளை இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் எதை கேட்கின்றோமோ அல்லாஹ் அதனை நிச்சயமாக நமக்கு தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் யக்கீனோடு ஹலாஸோடு இந்த துஆவை ஓதுவோம். அவ்வாறு ஓதக்கூடிய துஆக்களை அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. நாம் ஓரிரு தடவைகள் துஆக்களை ஓதிவிட்டு, நான் துஆக்களை ஓதினேன், என்னுடைய துஆவிற்கு பதில் கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட, தொடர்ச்சியாக நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடம் கபூலாகும் வரை தொடர்ச்சியாக நாம் துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். இந்த துஆ மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய துஆ. இந்த துஆவை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். சுப்ஹான ரப்பில் ஆலமீன், சுப்ஹான ரப்பில் ஆலமீன் என்ற இந்த துஆவை நாம் 100 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவிகளை வழங்குவான். அதே போன்று நாம் எதனை அல்லாஹ்விடம் கேட்கின்றோமோ அதனை நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். மிகவும் சிறந்த ஒரு தஸ்பீஹாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடினால் நிச்சயம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்கின்றான். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதுவோம். அதிகமாக ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். வல்லனாய நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.